கச்சத்தீவை மீட்கணும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சார் தீர்மானங்கிற போடுறதே கபட நாடகம் தானே சார். ஓகே சார் இந்த தீர்மானம் இப்போ மட்டும் போடுறீங்க. கேட்டால் எங்கள் அப்பா 2013 போட்டார், 2006 போட்டார், 2008 போட்டார். நம்ம கையில் ஏதோ சொல்கிற மாதிரி நம்ம கையில் வெண்டையை வச்சுட்டு நெய் கிளையிறாங்கிற மாதிரி நம்ம கையில் கச்சத்தீவு இருந்ததை தூக்கி கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் நெய் கிளையிறீங்களே, இது என்ன வேஷம்? அந்த வேஷம் எவ்வளோ நாளைக்கு தான் போடுவீங்க? நீங்கள் இப்போ தீர்மானம் போடுறீங்கல்ல, மத்திய அரசில் 10 வருஷம் நீங்கள் கூட்டணி கட்சியில் ஆட்சியில் இருந்தீங்களே, அன்றைக்கு கச்சத்தீவை பற்றி நான் உங்கள் கூட்டணி ஆட்சியிலேருந்து வெளியே போகிறேன், உங்கள் ஆதரவில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, நாங்கள் வெளியே போகிறோம், கச்சத்தீவை மீட்க நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்களா இல்லையா அப்படி கேட்டிருக்கீங்களா சார்? பார்லிமெண்ட்டில் குரல் கொடுத்துருக்கீங்களா சார்? சட்டமன்றத்தில் சண்டை போட்டிருக்கீங்களா சார்? எதுவுமே செய்ய மாட்டேன். ஏதோ பிரதமர் இலங்கைக்கு போகிறாரு, அங்கே இருக்கிற பிரதமர் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல் நம்ம நாட்டுக்கு வந்தார். அவருக்கு ஒரு விருப்பம், எங்கள் நாட்டுக்கு முதல் தலைவர் நீங்கள் தான் வரணும், நான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு அப்படின்னு நம்ம பிரதமரை கூப்பிட்டுருக்காரு. அண்டை நாடு பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அடுத்து இலங்கை தான் இருக்குது. மாலத்தீவில் இருந்து கூட நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்புறம் அவங்க இறங்கி வர்றாங்க, அது வேற விஷயம். பங்களாதேஷ் ஜின்பிங்கோட நின்றுட்டு கை கொடுத்து போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பாகிஸ்தானுக்கு சைனா ராணுவ உதவி பண்ணிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட கட்டத்தில் ஒரு நாடு நம்ம தலைவரை வரவேற்கிறாங்க, அங்கே போகிறாரு பேசுகிறாருன்னா உடனே தீர்மானம் போடுறீங்களே, நீங்கள் ஒரு ஆணி நீங்கள் அடிக்க மாட்டீங்க, ஒரு ஆணி நீங்கள் அடிக்க மாட்டீங்க இந்த போர்டு தொங்கணும்னு. ஆனால் எல்லா விஷயமும் அடுத்தவன் தலையில் போட்டுட்டு வேடிக்கை பார்த்து தீர்மானம், ஐயோ மீனவர்களுடைய வாழ்வாதாரம் போச்சே, இது அநியாயம், இது அக்கிரமம்னு பேசுனாங்க. என்ன சார் நியாயம்? ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ.